பனிமலைகளால் சூழப்பட்ட கைலாயம். அங்கே உலகத்தை காத்த பரமசிவன் தன் தெய்வீக அமைதியில் இருந்தார். அவரின் நிரந்தர சேவகராக வரப்போகும் ஒரு மகான் இன்னும் பூமியில் பிறக்கவில்லை. சிலாதர் என்ற முனிவர் சிவபெருமானின் தீவிர பக்தர். ஆனால் அவரின் மனதில் ஒரு துயரம் இருந்தது. அவருக்கு குழந்தை இல்லை. ஒரு மகனை பெற வேண்டும். முனிவரின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சி தந்தார். சிலாதா, உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் சாதாரண மனிதன் அல்ல, என் அம்சமாகவே பிறப்பான் என்று அருள் வழங்கினார். ஒரு நாள் யாகத்திற்காக நிலத்தை உழுது கொண்டிருந்த சிலாதர் திடீரென ஒரு அதிசயத்தை கண்டார். பூமியின் உள்ளிருந்து ஒரு தெய்வீக குழந்தை வெளிப்பட்டது. அந்த குழந்தையின் உடலில் தெய்வீக ஒளி பிரகாசித்தது. அதை பார்த்த சிலாதர், இவன் சிவபெருமானின் அருள் குழந்தை. ஒரு நாள் தேவர்கள் சிலாதரிடம் ஒரு அதிர்ச்சி செய்தியை கூறினர். உங்கள் மகனின் ஆயுள் குறைவு. அந்த வார்த்தைகள் முனிவரின் இதயத்தை உடைத்தது. நந்தியின் தவம் நாட்கள் கடந்தும் தொடர்ந்தது. உணவும் இல்லை, உறக்கமும் இல்லை. ஓம் நமசிவாய என்ற மந்திரம் மட்டும் மூவுலகையும் அதிர வைத்தது. நந்தியின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் பார்வதி தேவியுடன் காட்சி தந்தார். அந்த தருணத்தில் மூவுலகமும் தெய்வீக ஒளியில் மூழ்கியது. சிவபெருமான் அருளுடன் கூறினார், நந்தி, இனி நீ என் கணங்களின் தலைவன், என் வாகனம், என் நிரந்தர பக்தன். அந்த நொடியில் நந்தி சிவபெருமானின் தெய்வீக சக்தியாக காட்சியளிக்கிறார். அந்த நாளிலிருந்து நந்தி சிவபெருமானின் நிரந்தர வாகனமாக ஆனார். பக்தியின் சின்னமாக உலகம் முழுவதும் வணங்கப்படும் தெய்வமாக உயர்ந்தார். இன்றும் ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் நந்தி அமைதியாக சிவனை நோக்கி காத்திருக்கிறார். பக்தர்களின் வேண்டுதல்களை சிவபெருமானிடம் கொண்டு சேர்க்க.